வந்துட்டு 6th செகண்ட் டேர்மில் இருக்க தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற முக்கியமான லெசன் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இயற்கை தேசிய சின்னங்கள் சில கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வருஷம் வரும். இதை வந்து லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேசிய கொடியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தேசிய கொடியில் இருக்க காவி நிறம் வந்து தைரியம், தியாகத்தை குறிக்குது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் வந்து செழுமையையும் வளத்தையும் குறிக்குது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்குது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறதுங்கிறாங்க. அசோக சக்கரம் வந்து கருநீல நிறம். தேசிய கொடியின் நீள அகலம் வந்துட்டு 3:2 அப்படிங்கிறாங்க. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். அதாவது நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சவர் யாருன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் குடியாத்தம் வந்து எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் நெய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க முதல் தேசிய கொடி. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார் அப்படிங்கிறாங்க. அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில் ஏற்றினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்போது ஏற்றின இந்த கொடி வந்துட்டு புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இப்போ சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் வந்துட்டு இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். விலங்கு வந்து வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் வந்துட்டு பனை மரம். அதாவது நம்ம முன்ன பார்த்தோம்ல அசோக சக்கரம், அது வந்துட்டு 24 ஆரங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொடிக்காத்த குமரன் பற்றி கொடுத்துருக்காங்க. திருப்பூர் குமரன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். அதாவது சின்ன வயசுலேருந்தே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட இவர் வந்துட்டு 1932 காந்தியடிகளை வந்து கைது செஞ்சுருப்பாங்க. அதை எதிர்த்து வந்துட்டு ஒரு போராட்டம் மாதிரி நடத்தியிருப்பாங்க. அதில் காவல்துறையினர் வந்துட்டு கடுமையாக இவரை தாக்குனதில் இந்த சாகர வரைக்குமே அந்த கொடியை வந்து விடாமல் பிடிச்சிருப்பாரு. அதுதான் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேசிய லட்சினை வந்துட்டு தேசிய லட்சினை இதுதான். இந்த நம்ம இந்த 4 சிங்க முகம் இருக்கும்ல அதுதான். இது வந்து சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் 4முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது குடியரசு தினத்தன்னைக்கு வந்துட்டு இந்த சாரநாத் அசோக தூணில் உள்ள அந்த தேசிய லட்சணை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா சத்தியமே ஜெயதே அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருக்கோம். லட்சினை வந்துட்டு மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளாய் கொண்டது அப்படிங்கிறாங்க. மேல் பகுதி வந்துட்டு 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்திருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்ம லட்சினையில் வந்து 3 சிங்க உருவம் தான் தெரியும், பின்னாடி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து அடிப்பகுதியில் வந்து 4 விலங்குகள் இருக்கும். அது என்னென்னா யானை வந்து ஆற்றலையும், குதிரை வந்து வேகம், காளை வந்து கடின உழைப்பு, சிங்கம் வந்து கம்பீரத்தையும் குறிக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற கடிதம், அதுக்கப்புறம் இந்திய நாணயங்கள், அதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட்டு விசா அதிலெல்லாம் வந்துட்டு நம்மளோட இந்த தேசிய லட்சணை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த 4முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய கீதம் வந்து ஜனகண மனகதி. இதை வந்து யார் எழுதுனதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதியிருப்பார். இந்த தேசிய கீதம் வந்து இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஒரு அடையாள சின்னமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 24, 1950 தேசிய கீதமாக வந்து இந்திய அரசியலமைப்பு சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜனகண மனகதி எப்போ பாடப்பட்டுச்சுன்னா 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் வந்துட்டு காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடந்திருக்கும். அங்கே தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இந்த ஜனகண மனகதியை பாடினாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாடும்போது பின்பற்ற வேண்டிய முறைகள் வந்துட்டு என்னென்னா கரெக்டாக வந்து 52 செகண்ட்ஸ் வந்து பாடணும். இந்த பாட்டை பாடும்போது வந்து எந்தவித அசைவும் இல்லாமல் எல்லோரும் நேராக நிற்கணும். அதே மாதிரி பொருள் புரிந்து சரியாக பாடணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய பாடல், தேசிய கீதம் வந்து ஜனகண மனகதி, தேசிய பாடல் வந்துட்டு வந்தே மாதரம். இது வந்து வங்க எழுத்தாளர் பகிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது வந்து பக்தி விடுதலை போராட்டத்தில் வந்து முக்கிய பங்கு வகித்ததன் காரணமாக இதை வந்து தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து யார் வந்துட்டு கொண்டு வந்ததுன்னா
ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து 1950 ஜனவரி 24ஆம் நாள் வந்துட்டு நம்மளோட தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இந்த தேசிய பாடல் வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து, ஆனந்த மடம்ங்கிறது ஒரு நாவல், அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்காரு தேசிய உறுதிமொழியை. நெக்ஸ்ட் வந்து தேசிய நுண்ணுயிரி வந்துட்டு எதுனா லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா, அதாவது பாலை வந்து தயிரா மாத்துள்ள அதுதான். அது வந்துட்டு 2012ஆம் ஆண்டில் இது வந்து தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது. தயிர் வந்து செரிமானத்துக்கும் வயிற்று கோளாறுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது. அதனால் இதை வந்துட்டு தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லிட்டு 2012 வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய நாணயம், இந்த மாதிரி சிம்பிள் வந்துட்டு எங்கே இருந்து எடுத்தாங்கன்னா, அதாவது 16ஆம் நூற்றாண்டில் வந்து மன்னர் ஷெர்ஷா சூரி வந்து சில நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். அதுக்கு பேர் வந்து ருபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ரூபாய் அப்படிங்கிற பேர் வந்து மருவி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு 2010 வந்து வடிவமைத்தவர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர். அதாவது இந்த சிம்பிளை வந்து வடிவமைத்தவர் வந்து டி உதயகுமார். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் 2010. நெக்ஸ்ட் வந்து தேசிய நாள்காட்டின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கனிஷ்கர் காலத்தில் வந்து 78, அதாவது கிபி 78 வந்து சக ஆண்டு முறை வந்து தொடங்கியது அப்படிங்கிறாங்க. இளவேனில் காலத்தில் வந்து சமமாக இரவு பகல் வந்துட்டு சமமாக இருக்குமா, அது வந்து மார்ச் 22 அன்று அந்த ஆண்டு வந்து தொடங்குது அப்படிங்கிறாங்க. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21ஆக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சக ஆண்டு முறையை நமது தேசிய நாள்காட்டி பின்பற்றுகிறது. இதை வந்துட்டு பிரபலவான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகாய் தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் வந்து தேசிய சின்னங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆண்டு ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம், அது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து பாரதியார் வந்து எழுதியிருப்பார். அதை வந்து கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் வந்துட்டு நம்ம சுதந்திர நாள் அன்னைக்கு வந்துட்டு அந்த வானொலியில் வந்து பாடியிருப்பாங்க. அவங்க வந்து கர்நாடக இசை பாடகி. யார் பாடினது அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். நெக்ஸ்ட் வந்து நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து பிரதமர் வந்து டெல்லி செங்கோட்டையில் வந்துட்டு கொடியேற்றுவார். நெக்ஸ்ட் வந்து குடியரசு நாள். இது வந்து 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1947 நம்ம வந்து விடுதலை பெற்றாலும் பிரிட்டனோட அரசி தான் வந்துட்டு இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து 1950 ஜனவரி 26 தான் வந்து இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதுலேருந்து தான் நமக்கு வந்துட்டு முழுமையாக சுதந்திரம் கிடச்சிருக்கும். அதை தான் வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அதுலேருந்து வந்துட்டு முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா குடியரசுத் தலைவரை சொல்லுவோம். குடியரசு நாளில் அவரை செங்கோட்டையில் கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடியரசு தினம் வந்துட்டு ஜனவரி 26. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3வது நாள் வந்துட்டு ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு ஒரு விழா வந்து நடைபெறும். அங்கே எங்கன்னா செங்கோட்டையில் வந்துட்டு நடைபெறும். அது வந்து தரைப்படை, கடற்படை, விமானப்படையை வந்துட்டு சேர்ந்த இசைக்குழுவினர்கள் வந்துட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதோட முதன்மை விருந்தினர் வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர். மாலை 6 மணிக்கு வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காந்தி ஜெயந்தி. அது வந்து அக்டோபர் 2 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அது வந்து சர்வதேச அகிம்சை நாளாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 2007 ஐநா சபை வந்துட்டு அங்கீகரித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச அகிம்சை நாள் வந்து அக்டோபர் 2. அது வந்து 2007 வந்து ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து இயற்கை தேசிய சின்னங்கள்லாம் முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆலமரம் வந்து 1950 வந்து நம்மளோட தேசிய சின்னமாக இருக்குது. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது எதுக்காகனா பெருமையின் சின்னம், அதுக்கப்புறம் நிறைய மருத்துவ குணம் வந்து கொண்டது. நெக்ஸ்ட்டு வந்து தாமரை வந்துட்டு 1950 தான். ஆலமரமும் 1950, தாமரையும் 1950. சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்ற, சேற்று நீரில் இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மயில் வந்து 1963 இருக்குது. இந்தியாவு தான் இதோட தாயகம். அதாவது தோகையை கொண்ட மயில், அதாவது அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1963 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து புலி வந்து 1973 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பூனை இனத்தில் மிக பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா வந்து 70% வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கங்கை ஆறு வந்து 2008. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யானை வந்து 2010. இது வந்து ஆசியாவை தான் தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின் சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து 2010 வந்து நம்மளோட தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக உள்ளது. லாக்டோபாசிலஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2012. இது வந்து தோழமை பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு லாக்டிக் மற்றும் பாக்டீரியா குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜநாகம். இது வந்து நிறைய விஷயம் இருக்கும். இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜநாகம் வந்துட்டு வருஷம் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து மாம்பழம் வந்துட்டு 1950. இதில் வந்து விட்டமின் A, C, D அதிக அளவில் இருக்கனால பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது வந்து மாம்பழம் வந்து 1950 நம்ம இதோட தேசிய சின்னமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி வந்து கங்கை பார்த்தோம். அது வந்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து ஒரு பாட்டில் பாடியிருப்பார். இங்கே வந்து கங்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. கங்கை வந்து 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பிரம்மபுத்திரா வந்துட்டு 3848 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் இந்தியாவில் பாயும் தொலைவு வந்து குறைவு தான் அப்படிங்கிறாங்க. அதாவது கங்கையை விட பிரம்மபுத்திரா வந்து பெருசு தான், ஆனால் அது வந்து இந்தியாவில் வந்துட்டு பாயிற அந்த தொலைவு வந்து குறைவு. அதனால் நம்மளோட தேசிய நதி வந்துட்டு கங்கை தான். இது வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இதை தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மயில்கள் சரணாலயம். அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடியுது. ஓரளவு கிளியராக எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வந்துட்டு தெளிவாக சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வேறு என்ன இந்த மாதிரி வீடியோ போடலாமா, இல்லை வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ.